வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான புரோட்டீன் ரிச் பன்னீர் ரோல். ரெண்டரை அழகு மைதா மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, கீ இல்லைன்னா எண்ணெய் இல்லை டால்டா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு ரொம்ப சாஃப்டா வரும். அதே மாதிரி சப்பாத்தி இல்லைன்னா அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டா வரும். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நான் தண்ணி லைட்டா சூடு பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் இந்த மாவு நல்லா ஒண்ணா திரண்டு வரும். A few moments later. கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுனால இந்த மாவு நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி ரோல் பண்ணிட்டு இப்போ ஒரு கட்டிங் போர்டு அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் டாப் மேலே இந்த மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் மாவு ரவுண்டாக நம்ம பிசைஞ்சிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம். லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா இதை நம்ம 10 மினிட்ஸ் பெரட்டும் போது நல்லாவே சாஃப்டாக க்ளூட்டன்லாம் ஃபார்ம் ஆகி சுடுறப்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் வரும். நான் அதே பவுல்லையே கொஞ்சமா ஆயில் ரிசல் பண்ணிட்டு இந்த பிசைஞ்ச மாவை கொஞ்சமா அதுல தடவி இப்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 1.5 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 200 to 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இது ரோல்குள்ள வைக்கிற மாதிரி நம்ம நல்லா மேரினேட்லாம் பண்ணி டாஸ் பண்ணி எடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஒரு 2 பெரிய ஆனியன் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 1 ஃபுல் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கிரீன் இல்லை வேற என்ன கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் நீங்க எடுத்து அது இதே மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே நீட்டா ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்க சில்ட்ரனுக்கு தர போறீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா பண்றதுக்கு கேரட்ஸுமே நீங்க நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த 200 to 250 கிராம்ஸ் பன்னீர் நம்ம பாக்ஸா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து இதை நம்ம நல்லா பெரட்டி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த மசாலா மேல பன்னீர் மேல கோட் ஆகுற மாதிரி நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா வீட்ல ரெடி பண்ண கெபாப் மசாலா, கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமா சாட் மசாலா, ஆமச்சூர் பவுடர் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். இப்போ கொஞ்சமா மேத்தி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூளை. கொஞ்சமா பெப்பர், ஒரு 1/2 லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சால்ட், இந்த பன்னீருக்கு தேவையான சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லா சைடும் பன்னீரோட எல்லா சைடுமே அது கோட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் பன்னீர் உடையாம அந்த மசாலாவும் எல்லா சைடும் கோட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பன்னீர்ல ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவர் இன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன சார்கோல் பீஸை நல்லா ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க.
இப்போ க்ளோஸ் பண்ணி வச்ச பன்னீரில் சின்னதாக ஒரு பிளேட்டோ இல்லை கப்போ வச்சுக்கோங்க. இப்போ ஹீட் பண்ண சார்கோலை அதில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கீயை வந்து அந்த ஹீட்டாக இருக்க சார்கோல் மேலே ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக ஸ்மோக் வர ஸ்டார்ட் ஆன உடனே அதை உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஸ்மோக் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாது. நீங்க உடனே க்ளோஸ் பண்ணாதான் அந்த ஸ்மோக் எல்லாம் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அது வந்து ஸ்மோக் வந்துட்டே இருக்கும். அந்த சார்கோல்ல இருந்து பன்னீர்ல நல்லா இன்ஃபியூஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்ச மாவை எடுத்து ஒரு ஈக்குவல் போர்ஷன்ஸ்ல வந்து கட் பண்ணிக்க போறோம். எண்ணெல்லாம் ட்ரிசில் பண்ணி வைக்கவே நல்லா சாஃப்டா இருக்கு மாவு. இப்போ ஒரு பீஸையும் தனியா எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இதுக்கு மேல வந்து லைட்டா எண்ணெய் இல்லைன்னா கீயை வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக கோட் பண்ண மாதிரி தடவி விட்டுருங்க. எல்லா பால்ஸ் மேலேயும் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க அந்த ஆயில் இல்லைன்னா கீயை. இப்போ இதை திரும்பியும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இப்போ பன்னீர் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஸ்மோக் ஃபுல்லாக இன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே செம்ம வாசனையாக இருக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். இப்போ இதை வந்து ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பட்டர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண பன்னீர் எல்லாமே இந்த பேனில் வந்து நான் ஆட் பண்ணி எல்லா சைடும் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்ச எல்லா பீஸுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கூடயே நம்ம கட் பண்ண ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. பன்னீரில் வேற நம்ம தனியாக ஆட் பண்ணியிருப்போம், ரொம்ப போட்டுட்டா கரிச்சிடும். லைட்டாக மிளகாய்த்தூள் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக காரம் சேர்க்குற மாதிரி, இல்லை உங்களுக்கு பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் பெப்பர் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, சாஃப்ட் ஆகிடக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே வரும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆமச்சூர் பவுடர் கூட இதை நீங்கள் டாஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோட் பண்ணி வச்ச அந்த மாவு வந்து இப்போ ரவுண்டாக நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே திரட்டிக்கோங்க, ரொம்ப மெல்லிசாக வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரோட்டி பண்ணுற மாதிரி அந்த திக்னஸ்க்கு வந்து திரட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பரோட்டா மாதிரி வரும். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா வந்து கீயை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவிக்கோங்க. இது இப்போ ஒரு ஃபேன் மாதிரி வந்துட்டு நம்ம உள்ளேயும் வெளியிலுமா மடித்து வச்சுக்கணும். இப்போ இது ஒரு ஃபேன் மாதிரி மடிச்சிட்டோம். நம்ம உள் பக்கமாக இது ஒரு ரோல் மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். லாஸ்ட் பார்ட்டை வந்துட்டு கீழே வந்து சுருட்டி வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது தான் இதை நீங்கள் திரும்பியும் வந்து மைதா மாவில் கோட் பண்ணி தேய்க்கிறப்ப நல்ல லேயர்ஸாக வரும் அந்த பரோட்டா.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நிறைய லேயர்ஸோட சாஃப்டாக வரும். இப்போ இதை ரவுண்டாக திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாகவே வந்துட்டு கட்டை வச்சு உருட்டிக்கோங்க, இல்லைனா அந்த லேயர்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு வராது. இப்போது ஒரு தவா வச்சு நம்ம உருட்டி வச்ச பரோட்டாவை 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆயிலோ இல்லை பட்டரோ இல்லை கீயோ எதுவுமே ஊற்றாமல் 2 சைடும் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தா மாதிரி ஆகிடும். ரெண்டு சைடும் ஒரு 2 செகண்ட்ஸ் லைட்டாக வெந்தா மாதிரி ஆனக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌன் ஸ்பாட்ஸாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப மொறுமொறுனும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போது பன்னீரெல்லாம் இதில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா லேயர்ஸாக நமக்கு அந்த பரோட்டா வந்திருக்கு. கொஞ்சம் மொறுமொறுனும் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை வந்து இதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே இந்த டைமில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றப்ப கீழே விழுந்துடாது. இப்போ கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியான ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மயோனஸ் பிடிக்கும் பசங்களுக்கு இல்லை நமக்கு அப்படின்னா கூட நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸில் மயோனஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரோல் பண்ணிடலாம். நல்லா அழுத்தமாக ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லலாம் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு பண்ணலாம். நான் இங்கே வாழை இலையில் பேக் பண்ணியிருக்கேன். ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் ரோல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.